ANGRVAT சேனல். இன்னைக்கு நான் எஃப்சி மொபைல்ட்டு ஒரு கேம் விளாட போகிறேன். இது உங்களுக்கு ரொனால்டோ ஃபேன் மாதிரி ஆகணும், ரொனால்டோ மாதிரி ஃபேன் மாதிரி இல்லை, ரொனால்டோ மாதிரி நீங்கள் ஆகணுன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கேம் விளாடுங்க. இது ரொம்ப ஈஸியாஸ்ட் கேம். அதுவும் இது நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிக்கலாம் உங்களோட மூவ்ஸ், அதுபடி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த மூவ்ஸ் வரல கரெக்டாக, அது நான் புது மூவ் போடணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, புது மூவ் மக்களே. ஓகே, லெட்ஸ் ப்ளே த கேம் மக்களே. இது ஒரு மேட்ச் மாதிரி தான் நான் நினைக்கிறேன் மக்களே. ஏன்னா மேட்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் மக்களே. இந்த மேட்ச் ஃபுட்பால் மேட்ச், அப்படியே உங்களுக்கு ஃபுட்பால் மேட்ச் விளையாடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பீப்புள்ஸ்லாம் அது மாதிரி ஒருத்தர் வருவாங்க, லைவ் டெலிகாஸ்ட் இல்லைன்னா. அது அதே மாதிரி இது எஃப்சி மொபைலில் சொல்லப்படுற ஒரு கேம் மக்களே. அது ரியல் ஃபுட்பால் பிளேயர்ஸ் எப்படி இருப்பாங்களே அது மாதிரி தான் மக்களே. அது மாதிரி தான் இது நடக்கும். ஓகே, அவங்க கிட்ட ஒரு பெஸ்ட் பிளேயர் இருக்கா மக்களே. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் மக்களே. கிக் ஆஃப், மூவ் வரியா வேணுமாடா, எடுத்துக்கோ பால். டேய் வாடா, ஏன்டா அங்கே கிக் பண்ண மக்களே. ஃபஸ்ட்டு நோ கோல்னால இப்போ நானே மேனுவலாக தான் விளையாண்டுருக்கேன் மக்களே. இது நீங்கள் ஏன்னு நினைக்காதீங்க, இல்லாத கேம் தான் இது. ஸோ இது உங்களுக்கு ரோப்ளாக்ஸ் தெரியும்னா ரோப்ளாக்ஸ் மாதிரி தான் இதையும். ஆனால் இதில் நான் கொஞ்சம் என்னோடய ஃபுட்பால் கேம் பிளேயரையும் இன்க்ளூட் பண்ணி விளையாடுறேன் மக்களே. அது எப்படின்னா ஷட் மக்களே, வெளியே அடிச்சுட்டேன். அது என் பார்ட்னருக்கு பாஸ் பண்ண முடியாது பண்ணிட்டேன் மக்களே. ஸோ ஏன்டா என் பால் எடுத்துகிட்டு போகிற மக்களே. ஸோ இது நீங்கள் ரியல் லைஃப் மாதிரி விளையாடலாம். ரியல் லைஃப்பில் இது ரியல் லைஃப்பில் இந்த மூவ்ஸ் அதை அப்படியே கிப் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி விளையாடலாம். அதுதான் சொன்னேன் மக்களே. மற்றபடி வேறு எதுவும் பண்ண முடியாது மக்களே. இது மாதிரி பீப்புள்ஸ் ஒரு ஹோல் டீமையும் நீங்கள் ஒருத்தந்த கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அது முடியாது மக்களே. ஷட் மக்களே, அவன் பிடிச்சிட்டான். மக்களே, என் எக்ஸ்பீரியன்ஸில் என்னோடய கோல் கீப்பருக்கு ஒரு கோல் அடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வராத மாதிரி தான் பார்த்துருக்கேன் மக்களே. ஏன்னா வந்தால் அவங்க ஒரு கோல் கூட என் எக்ஸ்பீரியன்ஸில் என் ஆப்போனன்ட் டீம் 0ல் இருக்கிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா என்னோடய ஆப்போனன்ட் டீம் கன்ஃபியூஸ்ட் ஆகணும். கன்ஃபியூஸ்ட் ஆகாமல் தெளிவாக இருந்தால் ப்ராப்ளம். இங்கே பார்த்தீங்களா மக்களே, அந்த கோல் கீப்பர் தெளிவாக இருந்தால் ஸோ அவன் டீம்மேட்ஸ் ஈஸியாக அவனை க்ராஸ் பண்ணி எங்களால் போக முடியல. மக்களே, டைம் அப் ஆயிடுச்சு. ஸோ இது மேட்ச் ட்ரா ஆயிடுச்சு. ஸோ ரீமேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. ஆப்போனன்ட் டீம் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. இவங்களுக்கு பால் கிடச்ச உள்ள அதான் நான் களத்தில் இறங்குறேன். இவங்களுக்கு இது மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் பத்தாது, ஸ்ட்ரைட்டான இதுதான் தேவைப்படுது. புரிஞ்சுக்கிட்டேன்னா என் ஃப்ரெண்டுக்கு பாஸ் பண்ணிட்டு அவன் எனக்கு பாஸ் பண்ணி மக்களே. பார்த்தீங்களா, கோல் கீப்பர் கன்ஃபியூஸ் ஆகிட்டனால நான் ஒரு கோல் அடிச்சிட்டேன். மேட்ச் ட்ரா எனக்கு அடுத்து. ஸோ இப்போ டைம் போய்ட்டுருக்கு. இப்போ அவங்க காமிக்கிறாங்க. நான் என்னோடய மூவ் அப்படியே இதில் அப்படியே நான் பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. நானும் அப்படி தான் நோட் பண்ணிட்டு என் ஸ்கூல் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி பிடி பீரியட் முன்னாடி நான் அந்த பேப்பர் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பேன். அப்போது நான் அந்த கொஞ்சம் யாருக்கும் தெரியாமல் பார்த்துட்டு அந்த மூவ் அப்படியே அப்ளை பண்ணி கோல் அடிப்பேன் மக்களே.
ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கேம் எனக்கு விளையாடுறதுக்கு இல்லை என் ஸ்கூலில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஸ்கில்லிங் எனக்கு கோல் கீப்பர் அவ்வளோவா வராது. ஸோ நான் ட்ரிபிள் பண்ணுறது பாஸ் பண்ணுறது எல்லாமே எனக்கு நல்லா வரும் மக்களே. ஸோ நான் எதிரி அவனை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோல் கீப்பர் கன்ஃபியூஸ் பண்ணுற மீன்ஸ் அவன் எடுத்துக்கிட்டான் மக்களே, தள்ளி விட்டான் கோல் கீப்பரு. ஷெட் ஒனோ மக்களே, இவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நல்ல வேலை நான் என் பாலை எடுத்துக்கிட்டேன். திருப்பி என் ஃப்ரெண்டுக்கு பாஸ் பண்ணி அவன் இன்னொருத்தவனுக்கு பாஸ் பண்ணி இவன் தான் அடிக்க போகிறான்ட்டு எல்லோரும் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தவனுக்கு பாஸ் பண்ணிட்டான். ஸோ இப்போது நல்லா கோல் அடிக்கிற டைம் அப்போது அவங்க பூந்து குழப்பிட்டாங்க. ஸோ ஃபுல் டைம் என்னனால டைம் முடிஞ்சதுனால நாங்கள் தான் வின் பண்ணிட்டோம் மக்களே. எஸ், நீங்கள் நினைக்கல என்னடா இது கோல் அடிக்க போயிட்டு அடிக்காமல் விட்டான்ட்டு, ஆனால் அவன் எப்படி ஜெயிச்சான்ட்டு பார்த்தீங்களா மக்களே. இங்கே 1-0ன்னு காமிக்க RVR 1 அந்த ஆப்போசிட் டீம் 0 வந்தால் இது இருக்குது. இதில் பக்கத்தில் கண்டினியூன்ற பக்கத்தில் ஆட் யுவர் ஃப்ரெண்டுன்றிருங்க மக்களே. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. பாய்.